நல்ல மணக்க மணக்க சுவையான ஒரு காரக்குழம்பு பலாக்கொட்டை போட்டு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பலாக்கொட்டையை ஒரு 2 மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் ஈஸியாக உரிய வந்துடும். இந்த வெள்ளை கலர் தோல் மட்டும் எடுத்தால் போதும். இந்த பலாக்கொட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்தரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டையும் உரித்து எடுத்துக்கணும். முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி வரைக்கும் நடுவில் கீரல் போட்டுக்கலாம். அப்போ உப்பு புளி காரம் நல்லா சூப்பராக இறங்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா காரக்குழம்பு ரொம்பவே மணமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு 2 தக்காளி, 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டு, கட் பண்ண தக்காளியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து வதக்கலாம். தக்காளி வதக்கும்போது அது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி டக்குன்னு வதங்கிடும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்தரிக்காய், அது கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கத்தரிக்காய் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாத்தூளும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். அந்த தண்ணி இதில் சேர்த்தா நல்லா இருக்காது. ஒரு எலுமிச்சை அளவு புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை வடிகட்டி இந்த காய்கறி வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும். இது நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இதில் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. நல்ல சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.